வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசமாக இண்டிகா பாருங்கள். நேற்று வந்து வீடியோ போட்டேன் 3 வண்டியில். அதில் ஒரு வண்டி இண்டிகா வந்துச்சு பார்த்தீங்களா. 1.25 சொன்னாங்க. அப்புறம் ₹1 விற்று கூட சொன்னாங்க. நான் 95 90 போட்டேன். அண்ணன் ஒரு 60 கேட்டார். ஆகாது. நான் அப்புறம் 65 கேட்டார். நான் ரொம்ப கம்மியாக கேட்குறேன், நான் சைக்கிள் ரேட்டு கொடுன்னா லாஸ்ட்டாக பேசி வெறும் 75 வண்டி கொடுத்துப்பாரு. 16 மாடல் 2 ஓனரு. யாருன்னா கொடுக்கட்டும் பார்க்கலாம். நல்ல ரேட்டு, அருமையாக இருந்துச்சு. வண்டி பார்த்து பேசி எடுத்துட்டாரு. திருவண்ணாமலை பக்கத்தில் என்ன ஊர்னா? சேத்துப்பட்டுங்களா? சேத்துப்பட்டு எடுத்துட்டாரு. சொல்லுங்கள், எங்கே வர சொல்லுங்கண்ணா. நான் வேலூர் தான், திருவண்ணாமலை பக்கத்தில் சேத்துப்பட்டாண்ட வேலை செய்கிறேங்க. அண்ணங்கிட்ட நேற்று யூடியூப்பில் பார்த்தேன். அது கார் 1.25 லட்ச ரூபாயில் கார் போட்டிருந்தார். சரி, இந்த கார் வந்து எப்படி இருந்தாலும் அண்ணனை நம்பி வந்தால் கட்டாயம் நல்லதாக ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்பான்னு நினச்சேன். நான் நினச்சி எப்படி வந்தேனோ அதே போல் காரை வந்து பேசி எனக்காக டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட அந்த ஓனர்கிட்டே பேசி ரேட்டு வந்து அவனும் அதிகமாக தான் சொன்னாங்க. ஆனால் அவ்வளோலாம் போகாதுன்னு அண்ணன் வந்து பேசி எனக்காக வாங்கி கொடுத்தாரு. உண்மையில் நாங்கள் நினச்சி வந்த மாதிரி எனக்கு திருப்திகரமாக அண்ணன் வாங்கி கொடுத்துருக்காரு. 75,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு. மாடல் 2016 மாடலு. 2016 மாடலு 75,000 ரூபாய்க்கு இந்த விலையில் வாங்கி கார் கிடைக்காது. அந்தளவுக்கு அண்ணன் வாங்கி கொடுத்துருக்காரு. இது போல் எனக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இங்கே வந்து 3 பேர் வாங்கியிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப குறைந்த ரேட்டில் வந்து சென்னை பக்கத்துலேருந்தெல்லாம் வந்து வாங்கிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாங்கிட்டு போனாங்க. அதுபோல் ஏழைகளினுடைய இன்பக்கனவை வந்து நினைவாக்கக்கூடிய நம்ம லோ பட்ஜெட் ஆற்காடு சரவணன் அண்ணன் வந்து நீங்கள் எல்லோரும் நம்பி வரலாம். வந்தால் கட்டாயம் அவர் எல்லாருக்குமே வந்து மன திருப்தியான படி தான் வந்து கார் வாங்கி தருவார். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இங்கேருந்து காரில் நீங்கள் பயணிக்கலாம். நன்றி. ஆனால் இதே வண்டினா எவ்வளோண்ணா வரும் நம்ம ஊர் பக்கம்னாக்கா? இதே வண்டினாக்கா எப்படி இருந்தாலும் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு கம்மிக்கு தர மாட்டாங்க. ஆமாம், தாராளமாக வாங்கலாங்க. ரொம்ப நன்றிண்ணா. பாருங்க, அண்ணா அருமையாக பேசிட்டாரு. ஆனால் பொறுமை, ரொம்ப பொறுமை. ஏன்னா 2-3 கஷ்டம் வந்தாங்க. ஏன்னா அவங்களாம் வியாபாரம் பண்ணி கொடுத்து நான் வைக்காருனாரு. கால் வேறு அடிப்பட்டு ஓனமாக. ஆனால் இது வேணும் உங்களுக்கு வண்டியிலேருந்து பண்ணிங்களா? இதுதான் தாய் வந்து பொறுமை, ரொம்ப பொறுமை. ஆனால் உண்மையிலே சொன்னேன், உன் பொறுமைலாம் வரைய வராதுண்ணா. ரொம்ப பொறுமையாக இருந்தேன் உண்மையிலே. நிஜமாக சொல்லணா, ரொம்ப வண்டி வாங்கணுன்றதுக்காக பொறுமையாக இருந்து தானே போனா. இவ்வளோ கஷ்டம் வந்து கூட எல்லாம் லைனானு பார்த்துட்டு பொறுமையாக எடுத்து போனார் வீடு. அதான் ஒரு 2 வண்டி வியாபாரம் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருந்தாண்ணா. இருக்குண்ணா, வந்துருக்குண்ணா. ஏன்னா நிறைய பேர் லைனில் வந்தாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணார். உட்காந்தாரு. வந்து பார்த்து பேசி எடுத்துட்டாரு. நல்லா இருக்கணுங்க. நாளைக்கு நான் நல்லா கண்டுபிடிச்சிங்களே தெரியல. ஒரு சிலர் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு சிலர் கண்டுபிடிக்கல. நாளைக்கு வந்து நல்ல மாதிரி செய்கிறேன். அது எனக்கு கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சி கெஸ் பண்ணி பார்க்கலாம் யாருன்னு சொல்லிட்டு. நாளைக்கு 28ஆம் தேதி கண்டுபிடிக்க பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பாருங்கள். சரியான வண்டி. i10 11 மாடலு. எஃப்சிஎன்சிஸ் எல்லாம் கடலுது வண்டி. ஜம்முன்னு எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் பக்கத்தில் என்ன ஊர் சொன்னீங்க? திருவள்ளூர் பக்கத்தில் காக்கலூர் சார். காக்கலூர், அதாவது நம்ம பெரியபாளையம் போகிற ரூட்டில்ல அங்கேருந்து வந்துக்கிறாரு. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக எங்கள்கிட்ட வீடியோ போனார். ஆனால் வரணும்னாரு. ஆனால் இன்றைக்கி வந்துட்டார். வந்து பார்த்து இந்த i10 எடுத்துட்டாரு. உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப தங்கமான குணம். வைக்கண்ணா, அந்த வாங்க சொல்லலேருந்து முடிக்க சொல்ல இந்த சிரிப்பு, அந்த சிரிப்போடு இருக்கிற அண்ணன். அது ஹைலைட்டாக பார்த்துட்டு. ஆனால் எல்லாம் முடிச்சிட்டோம். எல்லாத்தையும் ரேட்லாம் பார்த்து பேசி முடிச்சிட்டோம். ஆனால் யார் பேர் டிஓ பண்ணு கேட்டாக்கா, எங்கள் வீட்டுக்கார மேலே பண்ணு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. யாருக்கும் அந்த பாக்கி கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் வந்து யாரா சொத்து நான் உனக்கு யோசனை பண்ணுவேன். ஒரு வார்த்தை பேசாமல் எங்கள் வீட்டுக்கார மேலே எழுதுனாங்க. இவங்க அதுக்கு மேலே இருக்கிறாங்க. ஏதோ இருந்தாலும் எங்கள் மாமா தான்றாங்க. அந்த வார்த்தை வந்து எல்லாம் வந்து யாரும் கிடச்சிது அந்த பாக்கியம். இந்த குடும்பம் மேலும் வளரணும், நல்லா இருக்கணும். அண்ணன் எங்கேருந்து வந்தாலும் எடுத்து வந்து சொல்ல வரேன். சொல்லுண்ணா, எங்கேருந்து வர சொல்லுங்கள் சார். திருவள்ளூர்லேருந்து வரோம். நம்ம திருமுருகன்லேருந்து வாங்கணும். ரொம்ப நாளாக நானும் போன் பண்ணவா வரப்போ அதுக்கு முன்னாடியே சோல்ட் அவுட் ஆகிட்டோம் வண்டிக்கு. அதனால் வந்து வரப்பில்லை. இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணாமல் வந்துட்டோம். நேராக வந்த உடனே பிடிச்ச வண்டி கரெக்டான ரேட்டுக்கு பேசி முடிச்சு கொடுத்தாரு. எல்லாம் வரலாம் எல்லாம். ஐயோ, நாங்கள் தான் இல்லை எவ்வளோ லோவில் இருந்தாலும் பண்ணி கொடுப்பாரு. தைரியமாக வரலாம், நல்லா வரலாம். தேங்க்யூ சார். இது ஹைலைட்டே வந்து இந்த வியாபாரம் முடிக்கிறதுக்கு காரணமே எங்கள் அக்கா தான். அருமையாக பேசி அக்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பெரியபாளையம் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா ராகவேந்திரா பேக்கரினாக்கா ஃபேமஸ். நாங்கள் போய் சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் இவர் தான் எனக்கு தெரியாது. ஆனால் வேணுன்றங்க அந்த பக்கம் போயிட்டு வேணும்னு சாப்பிடுங்க. எல்லா மக்களுக்கும் என்னை விட லோ பட்ஜெட்டில் சின்ன சின்ன கேக்குலாம் கொடுப்பாரு. சாப்பிடுங்க. கொடுப்பீங்களா? கண்டிப்பாக சார். கண்டிப்பாக. அக்கா சொல்லுங்கள், எங்கே தர சொல்லுங்க அக்கா. நாங்கள் திருவள்ளூர்லேருந்து வரோம். ஆனால் திருச்செந்தூர் முருகன் அண்ணாவுடைய இதில் தான் வாங்கணும்னு ஒரு பிடிவாதமாக ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வாங்க முடியல. இப்போ தான் வந்து திடீர்னு வந்து அண்ணாவை பார்த்தோம். நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. அந்த அண்ணா எல்லாருக்குமே பண்ணி தருவார். நம்பி வரலாம், நல்லபடியாக பண்ணி தருவார். ஒரு சின்னதுக்கா சொல்லுங்கண்ணா. மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்லுக்கா.
இந்த சொந்த பந்தம் இருக்கிறான்னு சொல்றால அவங்க எப்படி இருக்கணும், தொலைவா இருக்கணுமா கிட்ட இருக்கணும், அது மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா சொந்த பந்தங்கிறது கிட்ட இருக்க வேண்டாம், தொலைவா இருக்கிறது உங்களுக்கு நல்லது, உங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நாங்கள் அனுபவப்பட்டுட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அவங்களால. நீங்கள் வந்துட்டு தொலைவை வச்சு என்னன்றதோட வச்சுக்கிங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. கரெக்டான வார்த்தைங்க உண்மையிலே சூப்பரான வார்த்தை. அதனால எல்லாரும் வந்து அவங்களும் விட்டுறக்கூடாது. என்னன்னா அந்த மெயின்டெனன்ஸுக்கு ஃபாலோ பண்ணினா நம்ம நல்லா இருப்போம் வாழ்க்கையில். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், அது அப்புறம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இவங்க அனுபவப்பட்டதை ரொம்ப நல்லா இருக்கணும், மேலும் வளரணும். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோ லைவாக வரும். எனக்கு தெரியல, அண்ணனுக்கு வண்டியும் ஓட்ட தெரியாது, அக்காவுக்கும் ஓட்ட தெரியாது. எங்கள் டிரைவர் மணி போட்டு அனுப்புகிறேன் பாருங்கள், சந்தோஷமாக எடுத்து போகிறாங்க. அங்கே தான் வீட்டுக்கு போய் கற்றுக்கிறாரு. பல நாள் கனவு நிறைவேறிச்சாண்ணா? கண்டிப்பாக பல நாள் கனவா? கண்டிப்பாக. ரைட்ண்ணா என்ன சிரிப்பாரு எங்கள் அண்ணன் முகத்தில். நல்லா இருக்குண்ணா, நன்றி, வணக்கண்ணா. சரிண்ணா, நீங்கள் என்ன வண்டி பாருங்க, அங்கிலாண்டி அழகாக போகுது, சூப்பராக இது பாருங்க வண்டி. நீங்களும் கம்மி ரேட்டில் அழகாக வந்து எடுத்துருப்பாங்க. திருவள்ளூர் போது பாருங்க வண்டி. நன்றி வணக்கம் அங்கிலாண்டி. இவ்வளோ பந்துச்சு பாருங்க வண்டி, சூப்பருங்க. நன்றி வணக்கம் அங்கிலாண்டி.